ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கீழே இருக்கிற 4 டீம் எல்லாம் எல்எஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணா யார்டானின்ற மாதிரி ராஜஸ்தான் மிரட்டலாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதோட அவங்க வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த டாப் 4குள்ளேயும் போயிட்டாங்க. இந்த மேட்சை ஆர்ஆர் வின் பண்ணனால அதே பிளேஸை தக்க வைக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச்ல தான் இருக்கு இந்த பிளேஸ்லயே அவங்க முடிப்பாங்களா இல்லை இதுக்கு கீழே வந்துருவாங்களான்னு. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அடுத்து உள்ள 4 டீமை டைரக்டா எலிமினேட் பண்ணிட்டு அவங்க டாப் 4 ஸ்டீல் பண்ணிடுவாங்க. ஆர்ஆர் சப்போஸ் நெக்ஸ்ட் மேட்சை தோத்துட்டாங்க அந்த 14 பாயிண்ட்லயே இருந்துருவாங்க. இது நடந்தா மட்டும்தான் அதர் டீம்ஸ் உள்ள வரதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் அடுத்ததா இருக்காங்க, அவங்களும் 13 பாயிண்ட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்சை வின் பண்ணாங்கன்னா அவங்க 15 பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ டைரக்டா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. சிஎஸ்கேவும் டிசியும் ஒரே மாதிரி 12 பாயிண்ட்ல இருக்காங்க. பட் அந்த 12 பாயிண்ட்ல டிசிக்கும் சிஎஸ்கேக்கும் நெட் ரன் ரேட் வித்தியாசத்துல நிறையவே இருக்கு. ஸோ டிசியை ஒதுக்கிடலாம். டிசிக்கு நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணாலும் அவங்க குவாலிஃபை ஆக முடியாது. நெட் ரன் ரேட்ல அதிகமா ஜெயிச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக கேகேஆரை பார்த்தோம்னா அவங்களும் 11 பாயிண்ட்ல இருக்காங்க. கேகேஆருக்கு இன்னும் மீதி 2 மேட்ச் இருக்கு. இப்போ 11 பாயிண்ட்ல இருக்காங்க. அவங்க வரப்போகிற 2 மேட்சை ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு மேட்சை தோத்துட்டு ஒரு மேட்சை வின் பண்ணா கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க 13 பாயிண்ட் தான் போக முடியும். இப்போ சிஎஸ்கேக்கு பார்க்கலாம். சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க 14 பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. பட் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஆர்ஆரும் 14 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. சிஎஸ்கேக்கு மைனஸ் நெட் ரன் ரேட்ல இருக்கு. அதுதான் இங்கே பிரச்சனை. பட் ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் 0.100 தான் டிஃப்ரெண்ட்ல இருக்கு. இதில் மட்டும் சிஎஸ்கே ஸ்லைட்லி பிட் ஹை ஆயிட்டாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்சை வின் பண்ணணும். அப்போதான் இந்த நெட் ரன் ரேட் வித்தியாசமே பார்க்க முடியும். சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு அதர் டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் மேட்சை 2 டீம் தோக்கணும். அது ஆர்ஆரும் பிபிகேஸும் தான். அப்பதான் சிஎஸ்கே குவாலிஃபை ஆக முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.